வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். மத்திய அரசின் ஊழல்களை கண்டித்து மே 4, 5ஆம் தேதிகளில் நாடு தழுவிய போராட்டம். பாரதிய ஜனதா அறிவிப்பு. காவிரி ஆற்றில் புனித நீர் எடுக்க போன போது பரிதாபம். 4 மணலில் சிக்கி பலி. தமிழக மீனவர்கள் மீது அக்கறை இல்லையா? மத்திய அரசிடம் திமுக தலைவர் கருணாநிதி கேள்வி. விரிவான செய்திகள். மத்திய அரசின் ஊழல்களை கண்டித்து மே 4, 5ஆம் தேதிகளில் நாடு தழுவிய போராட்டம் நடத்தப் போவதாக பாரதிய ஜனதா கட்சி அறிவித்துள்ளது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் நடந்த முறைகேடுகள் குறித்து பார்லிமெண்டில் கேள்வி எழுப்பி வந்த பாரதிய ஜனதா மக்கள் மன்றத்தில் இது குறித்து கொண்டு செல்ல முடிவு செய்துள்ளது. இது குறித்து பாரதிய ஜனதாவின் செய்தி தொடர்பாளர் பிரகாஷ் ஜவடேகர் செய்தியாளர்களை ஞாயிறன்று சந்தித்தார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் நடந்த நிலக்கரி சுரங்க ஊழல், 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு ஊழல், சிபிஐ அறிக்கையில் திருத்தம் செய்த மத்திய சட்ட அமைச்சர் அஸ்வினி குமாரின் ராஜினாமா உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி மே 4, 5 ஆகிய 2 நாட்கள் நாடு தழுவிய போராட்டத்தை பாரதிய ஜனதா நடத்த இருப்பதாக அவர் அறிவித்தார். कांग्रेस सरकार के भ्रष्टाचार और उस पर पर्दा डालने की जो घिनौनी कोशिश हो रही है, इसके खिलाफ जो लड़ाई हमने संसद में शुरू की है, अब वो सड़कों पर भी ले जाएंगे और इसलिए आने वाले 4 और 5 मई को देश के सभी राज्यों के राजधानियों में धरना प्रदर्शन होगा. மேலும் இப்பிரச்சனையை பார்லிமெண்டிலும் தொடர்ந்து எழுப்ப திட்டமிட்டிருப்பதாகவும் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்தார். சட்ட அமைச்சர் அஸ்வினி குமாரை கேடயமாக பிரதமர் பயன்படுத்தி வருவதாகவும் பாரதிய ஜனதா கடும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. பாரதிய ஜனதாவின் இந்த போராட்ட அறிவிப்புக்கு காங்கிரஸ் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சி போராட்டம் அறிவித்துள்ளதாக காங்கிரஸ் கட்சி சாடியுள்ளது. திருவிழாவிற்காக காவிரி ஆற்றில் புனித நீர் எடுக்கச் சென்ற 2 குழந்தைகள் உட்பட 4 பேர் மணல் சரிந்து பரிதாபமாக உயிரிழந்தனர். கரூர் மாவட்டம் கொளித்தலை அருகே உள்ள சவரிமேடு கிராமத்தில் மாரியம்மன் கோவில் திருவிழா நடந்து வருகிறது. இத்திருவிழாவின் ஒரு பகுதியாக ஞாயிறன்று பால்குட உற்சவம் நடக்க இருந்தது. இதற்காக காவிரி ஆற்றில் இருந்து புனித நீர் எடுக்க கிராம மக்கள் சென்றனர். காவிரி ஆற்றில் தண்ணீர் இல்லாததால் திருச்சி பெருகமணி பகுதியில் ஆற்றின் நடுவில் பொக்லைன் உதவியுடன் மணல் அகற்றப்பட்டு பெரிய பள்ளம் தோண்டப்பட்டது. அந்த பள்ளத்தில் ஊற்று நீர் ஊறி குளம் போல் நின்றது. ஆற்று பள்ளத்தில் பக்தர்கள் புனித நீர் எடுத்துக் கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக ஆற்று மணல் சரிந்து பள்ளத்தில் விழுந்தது. இதில் 10க்கும் மேற்பட்டோர் சிக்கி தவித்தனர். அவர்களை காப்பாற்ற பொதுமக்கள் முயன்றனர். மணலில் சிக்கி ஆபத்தான நிலையில் இருந்த 4 பேரை பெருகமணி ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். அங்கு மருத்துவர்கள் இல்லாததால் அந்த 4 பேரையும் திருச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி உமாதேவி, அவரது மகள் தீபா, உறவினர் ஜீவானந்தம் மற்றும் பிரவீனா ஆகியோர் பரிதாபமாக பலியாயினர். எங்க ஊர் திருவிழா இந்த வாரம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு நாங்க ஆத்துக்கு தீர்த்தம் வந்தோம். மணல் ரீச்சினால அதுல குழந்தைங்க இறங்கி இருக்க மாட்டேங்குது. குழந்தைங்க தண்ணியில உள்ள ஆழத்துல உள்ள போயிருச்சு. சரின்ட்டு நாங்க குழந்தைங்கெல்லாம் தூக்கிட்டு பெருமணி ஜிஹெச்சுக்கு வந்தோம். ஜிஹெச்சுக்கு வந்தோம்னா ஜிஹெச்ல டாக்டரே கிடையாது. டக்குன்னு திருச்சி கூட்டு வந்தோம். இங்க எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. ஒரே நேரத்தில் 4 பேர் ஆற்று மணலில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. இத்தாலி வீரர்களை கைது செய்ய மத்திய அரசு அக்கறை காட்டிய அளவிற்கு தமிழக மீனவர்கள் விவகாரத்தில் அக்கறை காட்டி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக தலைவர் கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார். திமுக தலைவர் கருணாநிதி ஞாயிறன்று ஒரு அறிக்கை வெளியிட்டார். இலங்கை சிறையில் வாடும் ராமேஸ்வரம், காரைக்கால் மீனவர்களை மீட்க ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் கேட்டுக்கொண்டார். தமிழக மீனவர்களின் துயரங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க மத்திய அரசு முன்வர வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ள கருணாநிதி, கேரள மீனவர்கள் சுட்டுக் கொன்ற சம்பவத்தில் இத்தாலி வீரர்களை கைது செய்ய மத்திய அரசு அக்கறை காட்டிய அளவிற்கு தமிழக மீனவர்கள் விவகாரத்தில் அக்கறை காட்டி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தனது அறிக்கையில் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். கரூர் அருகே 700 அடி ஆழ்துளை கிணற்றில் விழுந்த 7 வயது சிறுமி 16 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் பலியான விவகாரத்தில்
கொலை முயற்சி வழக்கு பதியப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே சூரிப்பள்ளி என்ற இடத்தில் சனிக்கிழமை அன்று காலை தன் தந்தையுடன் முருங்கைக்காய் பறிக்க வந்தார் முத்துலட்சுமி என்கிற 7 வயது சிறுமி. அப்போது அப்பகுதியில் இருந்த 700 அடி ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்தார். இச்சம்பவம் அறிந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் ஆழ்துளை கிணற்றில் விழுந்து 12 அடி ஆழத்தில் சிக்கிக் கொண்டிருந்த முத்துலட்சுமியை மீட்க கடும் முயற்சி எடுத்தனர். ஆழ்துளை கிணற்றின் அருகே பொக்லைன் இயந்திரம் மற்றும் நவீன கருவிகள் மூலம் பள்ளம் தோண்டி சிறுமியை மீட்க போராடினர். 16 மணி நேர தொடர் போராட்டத்திற்கு பின்னர் சனிக்கிழமை இரவு 10:30 மணிக்கு சிறுமி முத்துலட்சுமியை ஆழ்துளை கிணற்றில் இருந்து மீட்டனர். பின்னர் அங்கு தயாராக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 108 ஆம்புலன்ஸ் மூலம் கரூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று தீவிர சிகிச்சை அளித்தனர். ஆனால் சிறுமி முத்துலட்சுமி சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்நிலையில் இது தொடர்பாக அந்த இடத்தின் உரிமையாளர் சக்திவேல் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தலைமறைவாகியுள்ள சக்திவேலை போலீசார் தேடி வருகின்றனர். ஆழ்துளை கிணற்றை மூடி வைக்காமல் கவனக்குறைவாக இருந்து சிறுமி பலியானதற்கு காரணமாக இருந்ததால் இவ்வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் சிறையில் கோமா நிலையில் இருக்கும் சரப்ஜித் சிங்கை சந்திக்க அவரது குடும்பத்தினர் பாகிஸ்தான் புறப்பட்டனர். பாகிஸ்தான் லாகூர் சிறையில் இந்தியாவை சேர்ந்த சரப்ஜித் சிங் சில கைதிகளால் கடுமையாக தாக்கப்பட்டார். இதனால் சரப்ஜித் சிங் கோமா நிலைக்கு சென்று மருத்துவ சிகிச்சை பெற்று வருகிறார். சரப்ஜித் சிங்கை சந்திக்க அனுமதி அளிக்குமாறு அவரது குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதற்கு பாகிஸ்தான் அரசு அனுமதி அளித்தது. இதையடுத்து சரப்ஜித் சிங்கின் குடும்பத்தினர் அமிர்தசரஸில் இருந்து ஞாயிறன்று பாகிஸ்தான் புறப்பட்டனர். பாகிஸ்தான் புறப்படுவதற்கு முன்பு சரப்ஜித் சிங் குணமடைய வேண்டி அவரது குடும்பத்தினர் தங்க கோவிலில் பிரார்த்தனை செய்தனர். बस मैं इत्थे मत्थे टेकन आई हां कि बादशाह मेरा वीर मेरे जांदे नु राजी होवे, ओदियां लम्मीਆਂ उमरां होण, ओने जोड़ियां दी सेवा दवे, संगत दी आण के सेवा करे, मैं ओनू राजी खुशी वापस लेके आवां। मैं ये अपील कर रही हूं जब तक तुहाडा अपना भरा वापस नहीं आ जाए, हिंदुस्तानी बेकसूर नहीं वापस आ जांदा, तब तक दुआवां करो और सरकार ते दबाव बनावो और दस दो सारी दुनिया नु. லாகூர் சிறையில் இருக்கும் சரப்ஜித் சிங்கை சந்திக்க அவரது மனைவி சுப்ரீத் கவுர், மகள்கள் ஸ்வபன்தீப் கவுர், பூனம் உள்பட சகோதரிகளுக்கு அவசர விசா வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சரப்ஜித் சிங் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து விசாரணை நடத்த இந்திய நீதிபதிகள் லாகூர் சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. சட்டசபை தேர்தலை முன்னிட்டு பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ள 50,000 மத்திய போலீஸ் படை கர்நாடகாவில் முகாமிட்டுள்ளது. கர்நாடக சட்டசபைக்கு மே 5ஆம் தேதி ஓட்டு பதிவும் மே 8ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கையும் நடக்கிறது. சமீபத்தில் பெங்களூரில் பாரதிய ஜனதா அலுவலகம் முன்பு பைக் குண்டு வெடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் தேர்தலை சுமூகமாக நடத்தும் வகையில் 50,000 மத்திய போலீஸ் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் கர்நாடக மாநிலம் சென்றடைந்துள்ள நிலையில் இவர்களுக்குரிய பணியிடங்களை தேர்தல் ஆணையம் ஒதுக்கி தந்துள்ளது. ஏற்கனவே பெங்களூர் நகருக்கு பல்வேறு அச்சுறுத்தல் உள்ள நிலையில் மத்திய உள்துறை அமைச்சகம் சட்டசபை தேர்தலுக்காக கூடுதல் போலீஸ் படையை கர்நாடகாவிற்கு அனுப்பி வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசின் சேவை வரி மற்றும் உணவு பாதுகாப்பு தர நிர்ணய சட்டத்தை ரத்து செய்ய கோரி திங்களன்று நாடு தழுவிய ஒருநாள் கடையடைப்பு போராட்டத்தை ஹோட்டல் சங்கங்கள் அறிவித்துள்ளன. சென்னை ஹோட்டல்கள் சங்கம், அகில இந்திய ஹோட்டல்கள் சங்கம் மற்றும் அகில இந்திய உணவகங்கள் கூட்டமைப்பு இணைந்து திங்களன்று வேலை நிறுத்தம் அறிவித்தன. ஏசி உணவகங்களுக்கு விதித்துள்ள இரட்டை வரியான சேவை வரியை ரத்து செய்ய வேண்டும் எனவும், உணவு பாதுகாப்பு தர நிர்ணய சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும், சில்லறை தட்டுப்பாட்டில் சிக்கி தவிக்கும் வணிகர் இன்னல்களுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்ற 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடக்கிறது. தமிழகம் முழுவதும் சுமார் 10,000 ஹோட்டல்கள் இதில் பங்கேற்கும் என சென்னை ஹோட்டல்கள் சங்க தலைவர் சீனிவாசராஜா தெரிவித்தார். மத்திய அரசின் ஏசி உணவகங்கள் மேலே விதிக்கப்பட்டிருக்கின்ற இரட்டை வரிவிதிப்பை எதிர்த்தும் 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் 29/4/13ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று அகில இந்திய உணவகங்களின் சார்பாக, தமிழக ஒட்டுமொத்த ஓட்டல் உரிமையாளர்களின் சார்பாக ஒரு நாள் அடையாள கடையடைப்பு போராட்டத்தை மத்திய அரசை எதிர்த்து நடத்துகின்றோம். தங்களின் கோரிக்கையை மத்திய அரசு ஏற்காவிட்டால் அடுத்த கட்டமாக சட்ட ரீதியான போராட்டம் தொடரும் என்றும் ஹோட்டல் உரிமையாளர்கள் தெரிவித்தனர். பூமிக்கடியில் செல்லும் எண்ணெய் குழாய்களில் ஏற்படும் கசிவை தடுக்க தவறினால் எண்ணெய் நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் எச்சரித்துள்ளார்.
கடந்த சில மாதங்களாக தமிழகத்தின் பல இடங்களில் பூமிக்கடியில் செல்லும் எண்ணெய் குழாய்களில் ஏற்பட்ட கசிவினால் விவசாய நிலங்கள் பாதிப்படைந்ததோடு நிலத்தடி நீர் மற்றும் சுற்றுப்புற சூழலும் பாதிப்படைந்தது. இதை தவிர்க்கும் விதமாக மத்திய சுற்றுப்புற சூழல் துறை அமைச்சர் ஜெயந்தி நடராஜன் CPCL, IOCL, PPCL, HPCL உள்ளிட்ட பல்வேறு எண்ணெய் நிறுவன அதிகாரிகளுடன் சனிக்கிழமையன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் எண்ணெய் நிறுவனங்கள் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு முறை குறித்து விளக்கப்பட்டது. எண்ணெய் குழாய் கசிவை தடுக்கும் நவீன தொழில்நுட்பங்களை கடைபிடிக்காத எண்ணெய் நிறுவனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதோடு அந்த எண்ணெய் நிறுவனத்தை இழுத்து மூடவும் உத்தரவிடப்படும் என்று ஜெயந்தி நடராஜன் கூறினார். எல்லா எண்ணெய் கம்பெனி ரெப்ரசன்டேட்டிவ்ஸையும் கூப்பிட்டு ஏற்கனவே எவ்வளவு பைப்லைன் இருக்கு அதை அவங்க ஆய்வு செய்யறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க, அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கணும், இனிமேல் இந்த மாதிரி ஏதாவது நிகழ்வு நடந்துச்சுன்னா நாங்க கடுமையா நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம். கம்பெனியை மூடணுன்ற அளவுக்கு போனோம்னா கூட நாங்க போறதுக்கு தயாராக இருக்கோம். ஏன்னா மக்களோட பாதுகாப்பும் சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான எங்க கடமையா நாங்க நினைக்கிறோம். எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு நிறுவனம் தமிழகத்தில் மட்டும் 700 கிலோமீட்டர் நீளத்திற்கு பூமிக்கடியில் குழாய்களை பதித்து எண்ணெயை எடுத்துச் செல்கிறது. சென்னையில் மட்டும் 92 கிலோமீட்டர் தூரத்திற்கு குழாய்கள் மூலம் எண்ணெய் கொண்டு செல்லப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் கூட்டுறவு சங்க தேர்தல் நடத்தப்பட்ட விதம் கண்டிக்கத்தக்கது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வலியுறுத்தி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நடைபயணம் மேற்கொண்டுள்ளார். ஈரோடு மாவட்டத்தில் நடைபெற்ற நடைபயணத்தில் கலந்து கொண்ட வைகோ அங்கு நடைபெற்ற தொண்டரணி அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை மூடும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என்று கூறினார். மத்திய அரசு ஊழலில் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளதாக குற்றம் சாட்டிய வைகோ, தமிழகத்தில் சமீபத்தில் நடத்தப்பட்ட கூட்டுறவு சங்க தேர்தல் கண்டனத்திற்குரியது என்றும் மக்களுக்கு கூட்டுறவுத்துறை மீதிருந்த நம்பிக்கை குறையும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். கூட்டுறவு தேர்தலில் பல இடங்களில் ஜனநாயகத்தின் மென்னியை முறிக்கின்ற விதத்திலே ஆளும் கட்சி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து அவர்களாகவே எழுதி வைத்துக் கொண்டு இவர்கள்தான் டைரக்டர், இவர்கள்தான் நிறைவாக தலைவர்கள் என்று அறிவித்திருப்பது இது கண்டனத்துக்குரிய ஜனநாயக விரோத செயல். இந்த அணுகுமுறை மிகவும் பல்வேறு சீர்கேடுகளை, பல்வேறு தவறுகள், ஊழல்களை ஏற்படுத்துவதோடு கூட்டுறவுத்துறையின் மீதே மக்கள் நம்பிக்கை இழக்க செய்யும். பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவதில் மதிமுக எவ்வித சமரசமும் செய்து கொள்ளாது என்றும் வைகோ தெரிவித்தார். +2 பொதுத் தேர்வு முடிவுகள் மே 9ஆம் தேதியும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மே 31ஆம் தேதியும் வெளியிடப்படும் என அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. கடந்த மார்ச் 1ஆம் தேதி +2 பொதுத் தேர்வு தொடங்கியது. இந்த தேர்வை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 8,04,534 பேர் எழுதினர். மார்ச் 27ஆம் தேதியுடன் முடிவடைந்த இந்த தேர்வின் விடைத்தாள் திருத்தும் பணி தமிழகத்தின் பல்வேறு மையங்களில் நடந்து முடிந்துள்ளது. தற்போது மதிப்பெண் பட்டியல் தயாரிக்கும் பணியை பள்ளி கல்வித்துறை மேற்கொண்டுள்ளது. இந்நிலையில் +2 பொதுத் தேர்வு முடிவு மே 9ஆம் தேதி அன்று காலை 10 மணிக்கு வெளியிடப்படும் என அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. மார்ச் 27ஆம் தேதி தொடங்கிய 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் எழுதினர். இந்த தேர்விற்கான விடைத்தாள் திருத்தும் பணியும் கடைசி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் 10ஆம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வு முடிவுகள் மே 31ஆம் தேதி காலை 9:15 மணிக்கு வெளியிடப்படும் என அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. தங்கத்தின் விலையில் ஞாயிற்றுக்கிழமையன்று மாற்றமில்லை. 1 சவரன் தங்கம் 20,864 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,608 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 48 ரூபாய் 60 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 45,445 ரூபாயாக இருந்தது. விவேகானந்தரின் 150வது பிறந்த நாளையொட்டி கேரள நீச்சல் வீரர் விவேகானந்தர் பாறை வரை கடலில் நீந்தி சென்று சாதனை படைத்தார். கேரள மாநிலம் ஆலப்புழை மாவட்டம் திருநல்லூரைச் சேர்ந்தவர் முரளிதரன். நீச்சல் சாதனையாளரான இவர் சுவாமி விவேகானந்தரின் 150வது பிறந்த நாளையொட்டி கன்னியாகுமரி கடல் நடுவில் அமைந்துள்ள விவேகானந்தர் பாறைக்கு நீந்தி சென்று சாதனை படைத்தார். இதற்கான விழா பூம்புகார் போக்குவரத்து கழக அலுவலக வளாகத்தில் நடந்தது.
கேரள சபாநாயகர் கார்த்திகேயன் கொடியசைத்து துவக்க முரளிதரன் கடலில் குதித்து நீந்தி 33 நிமிடங்களில் വിവേകാനന്ദർ പാറയെ അടൈந்தார். അദ്ദേഹത്തിന്റെ എല്ലാ സന്ദേശങ്ങളും യുവജനങ്ങൾ ഏറ്റെടുത്ത് നമ്മുടെ ഭാരതത്തെ മുന്നോട്ട് നയിക്കാനും ലോകത്തിലെ ഏറ്റവും വലിയ രാജ്യമായി ഭാരതം മാറാനും ഞാൻ ഈ വിജയം സമർപ്പിക്കുന്നു. முரளிதரன் ஏற்கனவே நீச்சல் போட்டியில் பல சாதனைகளை படைத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.